வணக்கம் டெக்கீஸ், எல்லாருமே சூப்பர் சேஃபாக வீட்டில் சண்டேவை என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறேன். இந்த சண்டேல உங்களுக்காக ஏகப்பட்ட டெக் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஒரு சில சூப்பரான ஆட்டோ நியூஸும் இருக்குது அண்ட் சயின்ஸ் நியூஸும் ஸ்பெஷலாக இருக்குது. என்னென்ன ஏதுன்ற எல்லாத்தையுமே பார்க்குற அதே சமயத்தில் உங்களுக்கான ஒரு கிவ்அவேவும் வெயிட்டிங்கில் இருக்குது. என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்மளுடைய முதல் டெக் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோவுடைய ஏஜிஎம் மீட்டிங் மண்டே நடக்க போகிறதா போன சண்டே வந்து சொல்லியிருந்தேன். அந்த ஏஜிஎம் மீட்டிங்கில் ஒரு சில விஷயங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 நகரங்களில் மட்டுமே இந்த தீபாவளியிலிருந்து ஜியோ 5G ரோல் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம சென்னையும் ஒன்று. ஸோ சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு 5G கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு தகவல். அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக அடுத்த வருஷம் டிசம்பருக்குள்ளாக 5G கிடைச்சிரும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். 5G இந்தியா ஃபுல்லாக வர்றதுக்கு லேட் ஆகும், இன்னும் 1.5 வருஷம் ஆகும் அப்படின்றது நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. சரிங்களா, மெதுவாக தான் வந்து வரும். அண்ட் ப்ரைஸிங் எல்லாம் அப்புறமா தான் வந்து தெரிய வரும். ஸ்டார்டிங்கில் வந்து டெஸ்டிங்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. மேபி அப்போ ப்ரைஸிங் கம்மியாகவோ இல்லை ஃப்ரீயாகவே கூட கொடுக்கலாம். ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, மேபி ப்ரைஸிங் கம்மியாக கொடுப்பாங்க. சரிங்களா, இது இல்லாமல் அவங்க ஏர் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை சின்னதாக ஒரு க்ளவுட் பிசின்ற மாதிரி ஒரு சில டிவைசஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் அவங்க சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபோன் 5G இது வரப்போகுது அப்படின்றத ஒரு இன்டைரக்ட்லி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அண்ட் வேற ஒரு சில வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ லேப்டாப்பை வந்து இன்டைரக்ட்லி பின்பக்கமாக வச்சிருக்காங்க. பட் எப்போ வருது என்ன வருதுன்ற எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போதைக்கு கிடையாது. இந்த பழைய ப்ராடக்ட்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? குப்பையில் போடுவோம், இல்லை எடைக்கு போடுவோம், விற்றுருவோம். இதுதான் பண்ணுவோம் இல்லையா? ஐஃபோன் முதல்ல லான்ச் பண்ண அந்த ஐஃபோனுடைய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஐஃபோனை ஒருத்தர் வச்சுருந்துருக்காராம். சீல்டு பேக்காக அப்படியே பிரிக்காமல் வச்சுட்டு இருந்தேன் அந்த ஐஃபோனை இப்போ எவ்வளோக்கு தெரியுமா விற்றுருக்காங்க? யூஎஸில் ஆக்ஷனில் 28 லட்சம் ரூபாய், 28 lakhs. ஃபோனோட ஒரிஜினல் ப்ரைஸிங்கு 30,000 ரூபாய்க்குள்ளே தான் இருந்துச்சு. ஏன்னா 3rd ஜென்ரேஷன் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அவ்வளோதான் இருந்துச்சு. 28 லட்ச ரூபாய்க்கு விற்கும் தெரிஞ்சிருந்தேன், நான் கூட அப்படியே வச்சுருந்துருப்பேன். மிஸ் பண்ணிட்டேன். ரெட்மியில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப நாள் ஆகுது. இப்போ ரெட்மி A1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுதுன்றதை போல சொல்கிறாங்க. இது செப்டம்பர் 6, 7 இந்த டேட்டில் ஏகப்பட்ட லான்ச்சஸ் இருக்குது. அதில் இந்த மொபைலும் ஒன்றுன்றதை போல சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த 9A 10Aன்ற பேர்லாம் மொபைல் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்னடான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீரீஸில் அடுத்த ஃபோன் இல்லையாட்டிருக்கு. இதுதான் புது சீரீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாம்சங் எந்த விஷயத்தை நல்லா பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்களுடைய R&Dயில் புது இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸை மக்களுக்கு அஃபிஷியலி லான்ச் பண்ணுறாங்க. அதை வேணால் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, சாம்சங் டியூல் ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கான பேட்டன்ட்லாம் வந்து வாங்கியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி டியூல் ஸ்க்ரீன் நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்துருப்போம். பட் இது இருக்கிறதுலே கொஞ்சம் வேறுபாடு உள்ள ஒரு மாறுபட்ட ஒரு டியூல் ஸ்க்ரீன் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குன்றது போல் அவங்க சொல்கிறாங்க. அதே போல் சாம்சங் யூசர்ஸ்க்கு One UI 5.0 அக்டோபர் மாதம் லான்ச் ஆக போகுது. சப்போஸ் நீங்கள் சாம்சங் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இந்த அப்டேட் உங்களுக்கு ரோல் அவுட் ஆகும். 12,000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய சைனீஸ் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டு இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுக்கு மட்டும் அனுமதி கொடுக்க போகிறதா ஒரு சில நியூஸ் வந்து இருந்தது. இது ஃபேக் அப்படின்னு சொல்லியும் நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். பட் இதுலேயும் இன்னொரு கிளாரிட்டி வந்து டெலிகாம் மினிஸ்டர் வந்து கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு இந்திய கம்பெனிகள் முன்னாடி வந்து சேல் அதிகமாக பண்ணுறது, மக்கள் மத்தியில் அதிகமாக போய் ரீச் ஆகிறது ரொம்பவே முக்கியம்தான். பட் இந்த காரணத்தினால நாங்கள் ஃபாரின் பிராண்ட்ஸான இந்த சைனீஸ் பிராண்ட்ஸாக இருக்கட்டும், யாராலும் இருக்கட்டும், இந்த ஃபாரின் பிராண்ட்ஸை நாங்கள் எந்த ஒரு டைம்லையுமே சஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், பேன் பண்ண மாட்டோன்றதை அஃபிஷியலி சொல்லியிருக்காரு ஒரு கிளாரிஃபிகேஷனோட. ட்விட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா அதில் எடிட் பண்ணுற ஆப்ஷனே இருக்காது. ரொம்ப குஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானே நிறைய டைம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும், எடிட் பண்ண முடியாது. டெலிட் பண்ணிட்டு புதுசாக தான் வந்து போடுவேன். நிறைய பேர் ஏன்டா திரும்ப போட்டுகிட்டே இருக்கன்றலாம் கேட்பாங்க. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சமயத்தில் ட்விட்டர் அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் எடிட் பட்டனை சீக்கிரமாக ரோல் அவுட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கிரமாகவே ரோல் அவுட் ஆகும். பட் இது எல்லாருக்குமே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட்டு ட்விட்டர் ப்ளூ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்துடும் சொல்றாங்க. அண்ட் மற்றவங்களுக்கு ரோல் அவுட் ஆகுமா ஆகாதன்றதை இன்னும் அவங்க சொல்லலை. மேபி ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறவங்கள சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் அவுட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஷாமி அவங்களுடைய அஃபிஷியலான நோட் புக் லேப்டாப்ஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஷாமி நோட் புக் ப்ரோ 120G அண்ட் 120 பேரில். ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட் வந்திருக்கு. இன்னும் எம்பார்கோ எடுக்க முடியல. மேபி இந்த வீக்கில் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சீக்கிரமாக அந்த வீடியோ வந்து உங்களுக்காக வந்துடும். ஆல்ரெடி வீடியோலாம் ஷூட் பண்ணிவிட்டு எடிட்டிங் வந்து போயிட்டுருக்கு.
iQOO தரப்பு வந்து iQOO Z6 Lite அப்படின்ற பேர்ல ஒரு ஸ்மார்ட் போன் 15000 செக்மெண்ட்ல வரும் அப்படின்றது போல சொல்றாங்க. இதுல Snapdragon 400 சீரிஸ்க்கான அந்த ப்ராசஸர் இருக்கும், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் வரும் அப்படின்றது போல சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி பிரைசிங் இன்னும் வந்து தெரியல. பட் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன் வந்து கண்டிப்பா இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஒரு ஸ்மார்ட் போனை iQOO தரப்புல வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் இது லான்ச்சும் ஆக போகுது. iPhone 14 இப்போ 7ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. இதில் இன்னொரு தகவல் வந்து இப்போ லீக் ஆயிருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைல் ஷேப்பில் இப்படியெல்லாம் வருது, ஒரு பொட்டு இப்படிலாம் வருதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரே பைலாக வந்துடும், ஒரு மாத்திரை படுக்க வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் வரும்ன்றது போல் ஒரு லீக் ஆயிருக்கு. இமேஜ் பார்க்கும்போது இன்னும் டைஜஸ்ட் பண்ண முடியல. ஓகே, மேபி புதுசாக இருக்கிறதுனால அப்படி இருக்கும். உங்களுக்கு என்ன எப்படி தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா நார்மலாகவே நாச் இருக்கும், இது இப்படி இருக்குது, எது நல்லாயிருக்கும்? அடுத்ததா ஆட்டோ நியூஸ்க்குள்ள போயிடலாம். முதல் ஆட்டோ நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இப்போ அஃபிஷியலி அவங்களுடைய புது பேட்டரி நாம்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இவி வெஹிக்கல்ஸ்க்கு எல்லாமே. இது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயங்கள். ரீசெண்டாக நிறைய ஃபயர் ஆகிட்டு இருக்கு, பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து செல் வந்து ரெண்டுத்துக்கும் எவ்வளோ இடைவேளை இருக்கணும், எந்த மாதிரி குவாலிட்டி யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி எல்லா இவி பிராண்ட்ஸும் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா இட் வுட் பி பெட்டர் ஃபார் த கன்சியூமர்ஸ். செப்டம்பர் 8ஆம் தேதி மஹேந்திராவுடைய XUV 400 அஃபிஷியல் அன்வீல் பண்ண போகிறாங்க. இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது கம்ப்ளீட்லி ஒரு இவி வெஹிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் இந்த வெஹிக்கல் வந்து ஸ்பாட் ஆனதும் வந்து சொல்கிறாங்க. அண்ட் மேலே வந்து ஒரு சன்ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோலார் சன்ரூஃப் வந்து இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. பட் எக்ஸாக்ட்லி அதுதானு தெரியல. லான்ச் ஆகட்டும், பார்க்கலாம். ஆட்டோ செக்மெண்ட்ல முக்கியமான விஷயம் சொல்லும். நம்ம தமிழ் செல்வன் சேனல்ல ஏற்கனவே ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் பைக்கை டெஸ்ட் பண்ணி என்னுடைய ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். கிளாசிக்கு, மீட்டியருக்கு, ஹண்டருக்கும் ஒரு கம்பேரிசன் பண்ணி அதை பற்றியும் வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கணும்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸ் ஆதரவை பொறுத்து இன்னும் நிறைய பைக்ஸ் ஆட்டோமொபைலை பற்றி கவர் பண்ணலாம். ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, ஈவிலேயே இந்த குவார்ட்டரில் யார் ரொம்ப அதிகமான பைக்ஸை விற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்பர் 1 பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ எலக்ட்ரிக் வந்திருக்காங்க. 2வது இடத்துல ஒக்கினோவோ இருக்காங்க. 3வது இடத்துல ஆம்பேர். அண்ட் 4வது இடத்துல ஏத்தர் இருக்காங்க. 5வது இடத்துல தான் ஓலா. அடுத்ததா சயின்ஸ் நியூஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட முதல் சயின்ஸ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேந்தாம் கேலக்சியோடைய ஒரு ஃபோட்டோவை வந்து எடுத்துருக்கிறதா காமிச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நேரம் அந்த ஃபோட்டோவை நானே பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு என்ன அதில் தோணுதுன்றதை சொல்லுங்கள். அண்ட் இது ரொம்பவே அபாயகரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஐஸ்லாண்டில் நம்ம எதிர்பார்த்ததை விடவே ஐஸ் எல்லாம் ரொம்பவே வேகமாக உருகுது. ஸோ இது இப்படியே போச்சுன்னா கடல் மட்டம் அப்படின்றது கிட்டத்தட்ட 10.8 இன்ச்சஸ் வரைக்குமே உயரக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்றது போல ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை வந்து சயின்டிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குளோபல் வார்மிங்கை கண்டிப்பாக சீக்கிரமாக எல்லாருமே முன் வந்து அதை தடுத்தே ஆகணும் அப்படின்றது போலையும் சொல்கிறாங்க. ஸோ இன்றைய டெக் நியூஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் தமிழ் டெக்கில் நீங்கள் ரொம்பவே விரும்பி மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் எந்த வீடியோவாக இருக்கும்? டெக் நியூஸ் கண்டிப்பாக சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெக் நியூஸ் இல்லாமல் வேறு எந்த வீடியோவாக இருந்தால் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது எந்த வீடியோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வாரம் ஒரு சில பேர் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, அதற்கான பதில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னா, சஞ்சய் கேட்டிருக்காரு. why don't you review Infinix Techno Mobile அப்படின்னு கேட்டிருக்காரு. they are better in their segment, is it? ஓகே, ஸோ டெக்னோ ஐ டோன்ட் ஹேவ் எனி க்ளூ. நான் அதை டெஸ்ட் பண்ணதே கிடையாது, எனக்கு அதை டெஸ்ட் பண்ணணும்னு தோணுனதும் கிடையாது. ஏன்னா ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நல்ல பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு பிரியாணியே இருக்குன்ற பட்சத்தில் நம்ம ஏன் போயிட்டு தயிர் சாதம் சாப்பிட்றோம் நான்வெஜ்ஜாக இருக்கும்போது அப்படின்ற மாதிரி. எனக்கு ஆல்ரெடி நிறைய மொபைல்ஸ் இருக்குது, நல்ல மொபைல்ஸ்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது, மக்கள் எதிர்பார்க்குற மொபைல் இருக்குன்ற பட்சத்தில் நான் செகண்ட் மொபைல் அடுத்த கேட்டகரியில் வந்து போகிறதில்ல. இது ஒரு ரீசன். 2வது ரீசன், இன்ஃபினிக்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணாமல் கிடையாது, ஏற்கனவே 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ட்ரை பண்ணப்போ ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு, தவிர எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரியல. வியூஸ் வந்துச்சு, பட் ஆடியன்ஸ்க்கு அது தேவையானு யோசிக்கும் போது வேணாம், ப்ரிஃபரபிளி மற்ற பிராண்ட்ஸை வந்து கவர் பண்ணலான்றதுனால பண்ணிகிட்டு இருக்கோம். டெக்னோ எனக்கு நோ க்ளூ, ஐ டோன்ட் ஹவ் எனி க்ளூஸ். மேபி வந்ததுன்னா ஃப்யூச்சரில் பார்க்கலாம். வாங்கி ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு எனக்கு அது ஒர்த் அப்படின்னு தோணும், அதுதான். ஸோ இந்த புது சீரீஸ் யார் சொல்லியிருக்கான்னு சொல்லிடுறேன். பிரபு வி சொல்லியிருக்காரு. ஹாய் ப்ரோ, இந்த புது சீரீஸ் தமிழ் டெக் நியூஸில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பை சொல்லுங்கள், நீங்கள் ஒரு நியூஸ்க்கு ஒரு ஆப் சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வீக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்பை பற்றி சொல்லலாம், தாராளமாக வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீக் நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் உங்களுக்காக அடுத்த டெக் நியூஸில் இருந்து ஒரு ஆப், இந்த வீக் ஆப் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பேர், நீங்களே ஒரு பேர் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பேரில் எவ்ரி வீக் டெக் நியூஸில் ஒரு புது ஆப்பை பற்றி சொல்கிறேன்.
அடுத்ததாக ஜஷ்வந்த் கேட்டிருக்காரு, அண்ணா ஒய் not people are buying smartphones after 2-3 months of launch because there are high chances of price drop, bug fixing. அதாவது புது மொபைலை வந்து ஏன் 2-3 மாதம் கழிச்சு யாரும் வாங்க மாட்டேன்றாங்க? ஏன்னா பக் ஃபிக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ப்ரைஸ் மேபி இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் அடிக்கடி சொல்கிறீங்க, பட் அப்படி இருந்தாலுமே ஏன் அப்படி வாங்குறாங்கன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம மக்களை தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கான மார்க்கெட்டிங் புதுசாக ஏதாச்சும் ஒன்று வருது, புதுசாக வாங்கணுன்றது எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தில் வந்து வாங்குறாங்க. பட் இன்னுமே ஒரு சில பேர் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து நத்திங் ஃபோன் ரிவ்யூ எப்போ ப்ரோ போடுவீங்க, நான் வாங்கணும்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ 1 month 1.5 months எல்லாம் பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எப்போவுமே 1 மாதத்துலேருந்து 2 மாதம் மினிமமாக ஒரு ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணி வாங்குறது இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். அடுத்ததாக கௌஷிக் கேட்டிருக்காரு, 50,000 ரூபாய்க்கு இந்த வாட்ச் ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. வீடியோ எப்போ போடுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ரீசெண்டாக வீடியோ போட்டேன், போய் பாருங்கள். 50,000 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையான்றதை விட அது 50,000 ரூபாய்க்கு ஒர்த் இருக்கிற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களான்றது தான் மேட்ரு. ஏன்னா 5,000 ரூபாய்க்கும் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. இவங்க 50,000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அப்போ இதில் என்ன விஷயம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு யூஸ் பண்ணணும். அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா எல்லா விஷயத்துலையும் அப்படின்னு பார்க்கணும். கால் அட்டன் பண்ணுறதுலேருந்து நம்மக்கிட்ட வைஃபை சிக்னல்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்த ஸ்மார்ட் வாட்சை ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுற பட்சத்தில் அப்போ ஓரளவுக்கு ஓகே. தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். இது வந்து எல்லாருக்குமான வாட்ச் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். யாருக்கு தேவையோ யாருக்கு வேணும் அப்படின்ற அவசியம் இருக்கோ, ப்ளஸ் அந்த பணமும் இருக்கோ, அவங்களுக்கு மட்டும்தான். அடுத்ததாக குயிக்காக மெட்டாவர்ஸை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி சஷிந்த் கேட்டிருக்காரு. சஷித் ஏற்கனவே என்எஃப்டியை பற்றி வீடியோ போட்டிருந்தேன், அதுவே போல ப்ரோ. ஸோ மெட்டாவர்ஸை பற்றி சும்மா போட வேணான்றதுனால தான் இப்போதைக்கு வந்து போடல. நரன் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபைபர் ஆஃப்டர் சேல் சர்வீஸை பற்றி சொல்லுங்கள், ரொம்ப மோசமாக இருக்குன்றது போல் சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து பிஎஸ்என்எல் ஃபைபர் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஃபார் இட் இஸ் குட். அண்ட் ஜியோ ஃபைபர் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நான் இன்னும் வந்து இதெல்லாம் போடல. மேபி நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் வேணால் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இட்ஸ் அ நோ. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி ஆஸ்க் டிடியில் நீங்கள் கேட்ட ஒரு சில கொஷின்ஸ்க்கான விடையை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஆஸ்க் டிடின்னு சொல்லி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன், இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்லேயே கேள்விகள் கேளுங்க. அடுத்த வாரம் அதற்கான பதிலை நான் சொல்கிறேன். அடுத்ததாக மணி ஸ்பார்க் என்ன கேட்டிருக்காருன்னா, எபிசோடுக்கு நேம் சஜஷன் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவேன்னு சொன்னீங்களே, ஏன் ப்ரோ அதை பற்றி எதுவுமே சொல்லலை வீடியோவில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கரெக்டுங்க, கிவ் அவே சொல்லியிருந்தேன். பட் போன வாட்டி வந்து அதை மிஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சஜஷனில் ஏகப்பட்ட பேர், வெவ்வேறு வித்தியாசமான பேர்லாம் இருந்துச்சு. கடைசியில் ஓகே தமிழ் டெக் நியூஸ்னே இருக்கட்டும், ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் பேரை சொல்லி இதுக்கு மேலே புரிய வச்சு பார்க்க வைக்கிறது கஷ்டமாக போய்டுன்றதுனால நாங்களே அப்படியே வந்து செலக்ட் பண்ணி அதே வச்சுட்டோம். அதனால புதுசாக யாருக்கும் வந்து வின்னர் வந்து கொடுக்கல. பட் இருந்தாலும் கிவ் அவே அப்படின்னு சொன்னதுனால அந்த கிவ் அவேவை நம்ம இந்த எபிசோட்ல இருந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த எபிசோடில் நான் ஏற்கனவே ஒரு கொஷின் வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்கள் வந்து ஆவலுடன் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்றதுக்கான பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த கொஷின் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாரம் அதற்கான கிவ் அவே வின்னர் யாருன்றதை சொல்கிறேன். பட் மெயினான இன்னொரு கிவ் அவே இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நம்ம தமிழ் டெக்கில் போடக்கூடிய வீடியோஸ் மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் இல்லாமல் நார்மல் வீடியோ 4 இல்லை 5 தான் வந்து போடுறோம். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் லைக் பண்ணணும், கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு வீடியோவில் இருந்து நான் ஒருத்தரை செலக்ட் பண்ணி வரக்கூடிய ப்ரைம் இந்த சண்டே வருது இல்லைங்கன்னா, அந்த சண்டே அஃபிஷியலி யார் வின் பண்ணீங்க எந்த வீடியோவில் இருந்துன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்வேன். சரியா? ரேண்டமாக உங்களுக்கு பிடிச்ச வீடியோ 5 வீடியோ போடுறோம், 4 வீடியோ போடுறோன்னா நீங்கள் 4 வீடியோவும் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோவில் உங்களுக்கு அதில் இந்த வீடியோவை பற்றின ஏதாச்சும் ஒரு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அதிலிருந்து ஒரு வின்னரை செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து கிவ் அவே வின்னர் யார் அப்படின்றத இந்த சண்டே வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன், கமிங் சண்டே. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் வீக்லி இதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ரேண்டம் கிவ் அவேஸ் தான் வந்து கொடுக்குறேன். TWC இயர்ஃபோனாக இருக்கட்டும், மொபைல் ஃபோனாக இருக்கும், எது வேணாலும் இருக்கலாம். பட் என்னன்றதை நான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.